செயின்ட் தாமஸ் அக்வினஸ் 1225ஆம் ஆண்டு சிசிலியில பிறந்திருக்காரு. அரச வம்சத்தோடு நெருக்கமான செல்வ செழிப்பான குடும்பம். 10வது வயசுல நேபிள்ஸ் பல்கலைக்கழகத்துல கல்வி கற்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. அங்க வச்சு கடவுளுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு குருவாக ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா இவரோட ஆசைய பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தாமஸோட மனசை மாற்ற 2 ஆண்டுகள் தாமஸ வீட்டு சிறையில அடைச்சு வச்சிருக்காங்க. தாமஸ் பல சோதனைகளை எதிர்கொண்டிருக்காரு. தாமஸை வழி தவற வைக்க தாமஸோட சகோதரர்கள் ஒரு விலை மகளை தாமஸோட அறைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா தாமஸ் செவத்துல சிலுவை அடையாளம் வரைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஜெபத்தோட வலிமையை உணர்ந்த அந்த விலை மகள் அங்கிருந்து ஓடிருக்காங்க. தாமஸ் வீட்டு சிறையில இருக்கிறப்போ தாமஸோட சகோதரி பைபிள் மற்றும் தத்துவ நூல்களை இவருக்கு கொடுத்து அறிவாற்றலையும் ஆன்மீகத்திலையும் வளர உதவி செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல தாமஸ் தன்னோட நண்பர்களோட உதவியோட வீட்டை விட்டு வெளியேறி இருக்காரு. 20வது வயசுல டொமினிக்கன் சபையில சேர்ந்திருக்காரு. பாரிஸ் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராகவும் பணியாற்றி இருக்காரு. இவரோட வகுப்பை கவனிக்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் காத்திருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் மாணவர்களை ஈர்த்திருக்காரு. தாமஸ் 60க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்காரு. அதுல சமாபியாலஜி அப்படிங்கிற மிகச்சிறந்த புத்தகமும் ஒண்ணு. ஒரு தெய்வீக காட்சிக்கு பிறகு இதுவரைக்கும் தான் எழுதினது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உணர்ந்த தாமஸ் எழுதுறத நிறுத்தியிருக்காரு. நற்கருணை நாதர் கிட்ட அன்பும் அதிகமான பக்தியும் கொண்டவரா இருந்திருக்காரு தாமஸ். தாமஸ் ஜெபிக்க ஆரம்பிச்சா தன்னையே மறந்து உணவு கூட உண்ணாம நெடுநேரம் ஜெபிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவரா இருந்திருக்காரு. இறுதியா 1274ஆம் ஆண்டு லைன்ஸ்ல நடந்த பொதுச்சங்கத்துக்கு போற வழியில இறந்து போயிருக்காரு தாமஸ். January 28, Saint Thomas Aquinas feast day.